இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உங்களால நம்ப முடியாத ஆச்சரியமான அதே சமயத்துல ஆதாரபூர்வமான இன்னைக்கும் சயின்டிஸ்டுகளால விளங்காத இது எப்படி எதனால நடந்தது அப்படின்னு விளங்க முடியாத ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அதாவது 70 வயசு நமக்கு ஆகும் போதும் 30 வயசு முகத்தோடயே நம்ம இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அது பெரிய ட்ரீம், கனவு இல்லையா நம்மள நிறைய பேருக்கு. ஆனா ஒருத்தங்க அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய 85வது வயசுல கூட அவங்க இறக்கும் தருவாயில கூட அவங்களோட முகம் 30 வயசுக்கு உண்டான அந்த முகத்தோடய அவங்க இறந்துருக்கிறாங்க. அவங்க 70 வயசா இருக்கும் போது கூட அவங்கள விரும்பாத ஆண்களே கிடையாது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க அவங்கள விரும்பாத ஆண்களே கிடையாதுன்ற அளவுக்கு இளமையான முகத்தோற்றத்தோடய இறக்கும் வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தைராய்டு பத்தி நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணில் பட்டுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலைத்தளம் எல்லாத்துலயும் இல்ல வேறு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்தி இந்த நல்ல ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கதா சொல்றாங்க. இதை நம்மளுடைய தமிழர்களுக்கும் இதை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இதை நம்புறீங்களா, நம்பலையா, இல்ல செஞ்சு பாருங்க, ஏற்கனவே செய்றீங்களா அப்படின்றத பத்திலாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இவங்க பேரு இனோன் டி எல் என் க்ளோஸ் அப்படின்றவங்க 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. லூயிஸ் 14ஆம் லூயிஸ் மன்னரோட ஆட்சி காலத்துல இவங்க அரண்மனையில ஒரு பெரிய பதவியில அவர் வச்சிருந்தாரு. இவங்களுடைய 70வது வயசு வரைக்கும் இவங்களை விரும்பியிருக்காரு. இவங்க யாரையுமே விரும்பவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 70 வயசுலயும் அவங்க 30 வயசு முகத்தோற்றத்தோட மிக அழகா வசீகரமா இருந்திருக்கிறாங்க. இவங்க அதுக்கான ரகசியத்தை யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்லை. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீண்ட நாள் உதவியாளரா இருந்த ஒருத்தவங்க அதை பத்தி ஒரு புத்தகமா போட்டு அதை பிரசிச்சிருக்காங்க. அதுல 2 விஷயம், நெக் மசாஜ் ஒன்று, ஃபேஸ் மசாஜ் ஒன்று, இது 2 தான் அவங்க அவங்களுடைய காலம் ஃபுல்லாவே அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. அவங்களுடைய அழகின் ரகசியம் அதுதான் அப்படின்னு அந்த உதவியாளர்கிட்ட அவங்க சொன்னதாகவும் அதை அவங்க அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த 2 விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டவும் செஞ்சு காட்டவும் போறேன். இதுக்கு பின்னாடி என்ன மெடிக்கல் இருக்கு, என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்ன அந்த விஷயம் இதை பல பேர் பயன்படுத்தியும் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. காசு பணம் எந்த செலவும் கிடையாது, டைம் மட்டும்தான். நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க. போனஸா நம்மளுடைய நாட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தையும் இறுதியில நான் சொல்லி முடிக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேரு தைராய்டு மசாஜ் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தைராய்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆடம்ஸ் ஆப்பிள் சொல்றாங்க. அதுக்கு கீழே இந்த தைராய்டுன்னு பட்டர்ஃப்ளை மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி இந்த தொண்டை பகுதியில் அந்த தைராய்டு கிளான்ஸ் இருக்கும். அதை ஒட்டி அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த எக்ஸசைஸ், இந்த மசாஜ் அப்படின்றது. இப்போ இந்த ஏரியா தான் முக்கியமானது. இதை ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை வார்ம் அப் பண்ணிக்கணும். வார்ம் அப் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணோம், இந்த 4 விரலால அந்த பகுதியை நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதனுடைய லெஃப்ட் சைடில் இப்படி மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கை வரலன்னா இந்த கையால் இப்படி மசாஜ் பண்ணணும். ரொம்ப அழுத்திலாம் பண்ணணும்னு தேவையில்லைங்க, சின்ன ப்ரெஷர் கொடுத்தா போதும். இப்போ இதில் தைராய்டு கிளான்ஸுக்கு நல்லா இருக்கணும்னா இதில் அக்ரூட் எண்ணெய்னு வாங்கி அதை வச்சு இப்படி பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் இருக்கும். நான் தைராய்டை பற்றி அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக 4 ஸ்டெப்பு 4 வழிமுறையில் தைராய்டை குணப்படுத்துறது எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் ட்ரை ஸ்கின் இல்லாத வரைக்கும் நீங்கள் வெறும் கையிலேயே கூட அதை பண்ணலாம். இல்ல ரொம்ப ஸ்கின்னை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அக்ரூட் ஆயில் இல்ல சிம்பிளா ஏதோ ஒரு ஆயில், ஆனா வெர்ஜின் ஆயிலா இருக்கணும். அது கலப்பட எண்ணெயா இருக்கக்கூடாது. அதை வச்சுட்டு நீங்க அழகா ரப் பண்ணி, ஏன் வெறுங்கையில பண்ணோம்னா அது ஒரு சூடை கிரியேட் பண்ணும். அந்த இதமான சூடு வேற எதாலையும் நம்ம கிரியேட் பண்ண முடியாது அக்யூரேட்டா. அதுக்காக தான் இதை வார்ம் அப் பண்ணிட்டீங்களா. இப்போ 2 கையையும் 20 முறை இப்படி நல்லா ரப் பண்ண வேண்டும் 20 டைம்ஸ். இது பண்ணிட்டு இந்த கையை என்ன பண்ணுன்னா இந்த கிளான்ஸ் இருக்கு இல்லையா, தைராய்டு கிளான்ஸுக்கு ஒட்டின மாதிரி இப்படி 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 வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி வைத்துக்கணும். இப்போ என்ன பண்ணோம்னா இதை இங்கேருந்து பின் கழுத்து வரைக்கும் கொண்டு போகணும்.
பின் கழுத்து வரைக்கும். அதாவது என்னன்னா பின் கழுத்தில் போய் இப்படி ஜாயிண்ட் ஆகணும் 2 விரலும். அப்போது இங்கே வந்து இப்படி வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து பின் கழுத்து வரைக்கும். இப்போ இது சில பேருக்கு இந்த கையை வந்து இப்படி வச்சு இப்படி பண்ணுறது வந்து சில பேரால் முடியாது. அப்படிப்பட்டவங்க ஒரு பக்கமாக கூட பண்ணலாம். பட் இது இட் வில் டேக் மோர் டைம், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஏன்னா இதை 50 முறை நீங்கள் பண்ண வேண்டும். இங்கே இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இல்லையா, இதை வந்து 50 முறை நீங்கள் பண்ண வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கையால் இந்த பக்கத்தில் இப்படி வச்சு இப்படி கூட பண்ணலாம். இப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கையை வச்சுட்டு இந்த கழுத்தில் இப்படி பண்ணுங்க. கழுத்தை என்ன முடிஞ்ச வரைக்கும் நேராக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டோ அதை வந்து பண்ணுங்க. இது வந்து ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்க வேண்டாம். பட் ஆனால் இதமான சூடு கிரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் 50 முறை இந்த பக்கம் இப்போ தனித்தனி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் 50 முறை, இந்த பக்கம் 50 முறை, இல்லை 2 ஹேண்டையும் பயன்படுத்தி பண்ணுறீங்கன்னா 50 முறை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து நெக் மசாஜ். இது வந்து இந்த தைராய்டு கிளாண்ட்ஸு, பிட்யூட்டரி கிளாண்டுன்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுதான் அவங்க பண்ண விஷயம். அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். தைராய்டு பற்றின வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக பேசிக்கலாம். அடுத்த வீடியோ அது வரப்போகுது. அடுத்தது ஃபேஸ் மசாஜ். ஃபேஸ் மசாஜில் என்னென்னா திரும்ப வந்து இதை 20 முறை நீங்கள் வந்து ரப் பண்ணிக்கங்க. ரப் பண்ணிவிட்டு இந்த சின் பகுதி இருக்கு இல்லையா, அந்த சின் பகுதியில் ஆரம்பித்து இங்கே மேலே வரைக்கும், இங்கே சின் பகுதியில் ஆரம்பித்து மேலே வரைக்கும் இதை நல்லா வந்து மசாஜ் பண்ண வேண்டும். இதை வந்து இப்படி நல்லா அழுத்தி இங்கே ஆரம்பித்து இங்கே புரியுதுங்களா, இப்படி இப்படி போய் இப்படி வரணும். இங்கே ஆரம்பித்து இப்படி போய் இப்படி வரணும். இது வந்து 50 முறை நீங்கள் வந்து இதை பண்ண வேண்டும். இந்த 2 மசாஜை தான் அவங்க வந்து காலை ஃபுல்லாக பண்ணாங்க. தன்னுடைய தோல் சுருக்க வராமல் இருக்கிறதுக்கோ, இளமையாக இருக்கிறதுக்கோ, பலன்னு பொலிவாக இருக்கிறதுக்கோ இது மட்டுமே காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பல பேர் பயன்படுத்தி நல்ல பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஐப்ரோஸ் தொங்கி கீழே விழுந்து இருக்கிறத மேலே தூக்கி நிறுத்துறதும், கண்களை வந்து நல்லா கவர்ச்சிகரமாக பலன்னு வைக்கிறதுக்கும், நெத்தியில் உள்ள சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சில மசாஜ்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம நாட்டில் இந்த கிளாண்ட்ஸ், இந்த தைராய்டு கிளாண்ட்ஸுக்கு நல்லா இருப்பதற்கும், இந்த முகம் சுருக்கம் இல்லாமல் இளமை தோற்றமாக இருக்கிறதுக்கும் சிம்பிளாக சில டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. அதையும் நீங்கள் சேர்த்தே செய்யுங்க. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா மூச்சை உள்ளே நல்லா இழுத்துங்க. மூச்சை இழுக்கும் போதே தலையை மேலே தூக்கிக்குங்க. கீழே வச்சுக்கும் போது இந்த பொசிஷனில் இருந்துட்டு அப்படியே வந்து மெதுவாக மூச்சை நல்லா இழுத்துட்டிங்களா, இப்போ தலையை மேலும் கீழும் ஆட்டணும். இது எத்தனை முறை பண்ணணும்னா, எவ்வளோ தூரம் உங்களால் மூச்சை அடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். 2 சரி வரை தான் மூச்சை அடக்க முடியும்னா அது பண்ணுங்கள். கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு என்ன இருக்கோ, ரொம்ப போட்டு அடக்கி வச்சுக்காதீங்க. ப்ரீத்திங் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை பண்ணாதீங்க. அதே மாதிரி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி தூக்கும்போது இந்த இடத்துல உள்ள தசைகள் எல்லாம் இறுக்கம் பெறுது. இந்த தைராய்டு கிளாண்ட்ஸு, சரி அது வேண்டாம், நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிட்யூட்டரி கிளாண்டு நிறைய சயின்ஸ் விஷயம்லாம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுருக்கம், இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று உருவாகுது, நிறைய விஷயங்களை வந்து அது நல்லது பண்ணுதுன்னு அதை பற்றி இந்த 3 விஷயத்தை நீங்கள் இப்போதைக்கு பண்ணுங்கள். உங்களுடைய முகம் 70 வயசுலேயும் அந்த 30 வயசு இளமை தோற்றத்தோடு இருக்கும். அதுக்கு சிம்பிளான விஷயம். இதெல்லாம் எதுவுமே செலவு கிடையாது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.